வணக்கம். நம்ம மூளை சந்தோஷத்தையும் பணத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம ஏன் இந்த விசித்திரமான ஷாப்பிங் சைக்கிள்ல மாட்டிக்கிறோம்? அதாவது ஒரு பொருள் வாங்கினா போதும், அது நம்மள இன்னும் நிறைய வாங்க வைக்குதே, அதே ஏன்? வாங்க, அத பத்தி தான் இந்த பகுதியில விரிவா பார்க்க போறோம். இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முதல்ல 18ஆம் நூற்றாண்டு தத்துவஞானி டெனிஸ் டிடரோ சொன்ன இந்த வரிய கொஞ்சம் கவனிங்க. என் பழைய மேலங்கியின் எஜமானனாக நான் இருந்தேன், ஆனால் என் புதிய ஒன்றின் அடிமையாகிவிட்டேன். ஒரு சாதாரண உடை எப்படிங்க ஒருத்தர் அடிமையாக்க முடியும்? இந்த புதிருதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையப்புள்ளி. இந்த கேள்வி உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானதா இருக்கும் இல்லையா? ஒரு புது ஃபோன் வாங்குனதோ, அதுக்கு மேட்சா ஒரு புது கேஸ், அப்புறம் ஒரு புது ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும்னு தோணுமே, அந்த மாதிரி தான். சரி, இந்த உணர்வு எங்கிருந்து வருது? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை தோண்டி பார்ப்போம். நம்ம செலவு பழக்கங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம சந்தோஷத்தையே எப்படி உணரோன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உளவியல்ல இதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஹெடானிக் ட்ரெட்மில், அதாவது சுகபோக ஓடுதலம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி தாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு எவ்ளோ முயற்சி செஞ்சாலும் கடைசியில நீங்க இருந்த இடத்திலே தான் இருப்பீங்க. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட சந்தோஷத்துக்கும் ஒரு செட் பாயிண்ட் இருக்கு. ஒரு பெரிய வெற்றி கிடைச்சாலும் சரி, இல்ல ஒரு பெரிய சோகம் நடந்தாலும் சரி, கொஞ்ச நாள்ல நம்ம மனநிலை அந்த செட் பாயிண்ட்டுக்கே திரும்பி வந்துரும். 1978ல நடந்த ஒரு பிரபலமான ஆய்வுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. லாட்டரியில கோடிக்கணக்குல ஜெயிச்சவங்களும் சரி, ஒரு விபத்துல உடம்புல பெரிய பாதிப்பு அடைஞ்சவங்களும் சரி, கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்களோட பழைய சந்தோஷ நிலைக்கே திரும்பிட்டாங்களாம். நம்ம மனசு எவ்ளோ சீக்கிரமா எல்லாத்துக்கும் பழகிடுத பாருங்க. சரி, இந்த மகிழ்ச்சி ஓடுதலம் எப்படி நம்மள பொருள் வாங்குற சுழற்சிக்குள்ள தள்ளுது, அத புரிஞ்சுக்க வாங்க மறுபடியும் டெனிஸ் டிடரோவோட கதைக்கு போவோம். இந்த விளைவுக்கே அவரோட பேர் தான் வச்சிருக்காங்க. இந்த கதை 18ஆம் நூற்றாண்டு பாரிஸ்ல நடக்குது. தத்துவஞானி டெனிஸ் டிடரோவுக்கு ஒரு நண்பர்கிட்டேருந்து ஒரு பரிசு வருது. அது என்னன்னா, ரொம்பவே அழகான ஆடம்பரமான ஒரு சிவப்பு நிற மாலங்கி. முதல்ல அத பார்த்ததும் அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. அந்த புது மேலங்கிய போட்டுக்கிட்டு அவரோட ரூமுக்குள்ள பார்த்தா, அங்கிருந்த பழைய சேர், டேபிள், ஏன் மொத்த ரூமுமே ரொம்ப மட்டமா, ஒரு மாதிரி பொருத்தமே இல்லாம தெரிஞ்சுது. ஒருவித அதிருப்தி அவரை சுத்தமா ஆட்கொண்டது. இந்த அனுபவத்துக்கு பேர் தான் டிடேரோ விளைவு. அதாவது, நம்ம வாங்குற ஒரே ஒரு புது பொருள் நம்ம கிட்ட இருக்கிற மத்த எல்லா பொருளுக்கும் ஒரு புது ஸ்டாண்டர்டை செட் பண்ணிடும். அப்புறம் என்ன, அந்த ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் பண்றதுக்காக மத்த எல்லாத்தையும் மாத்திர ஒரு முடிவில்லாத சுழற்சியில நாம சிக்கிடுவோம். இந்த டிடரோ விளைவு நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்ல ஒரு முடிவே இல்லாத அப்கிரேட் சுழற்சியா எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு பனிப்பந்து விளைவு மாதிரி தாங்க. நீங்க ஒரு நல்ல புது சட்டை வாங்குறீங்க. உடனே உங்க பழைய பேண்ட் ஒரு மாதிரி டல்லா தெரிய ஆரம்பிக்கும். சரி, புது பேண்ட் வாங்குவீங்க. இப்ப என்னடானா உங்க பழைய ஷூ அதுக்கு சுத்தமா மேட்ச் ஆகாது. உடனே புது ஷூ வாங்குவீங்க. பாருங்க, ஒரு சட்டையில ஆரம்பிச்சது கடைசியில ஒரு முழு புது அவுட்ஃபிட் வாங்குனதுல போய் நிக்குது. விஷயம் வெறும் பொருட்களை அப்கிரேட் பண்றதோட நிக்கிறதில்ல. இது நம்ம அடையாளத்தையே மாத்திடுது. ஒரு காஸ்ட்லியான பொருளை வாங்கினதும், நான் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துற ஆளுன்னு நமக்கே ஒரு புது இமேஜ் உருவாகிடும். அப்புறம் அந்த இமேஜுக்கு பொருந்துற மாதிரி இன்னும் நிறைய பொருளை வாங்கணும்னு ஒரு அழுத்தம் தானாவே வந்துரும். இந்த முடிவே இல்லாத அப்கிரேடு சுழற்சியே நம்மள கடைசியில எங்க கொண்டு போய் விடுது? பெரும்பாலும் கடனுக்குள்ளதாங்க. சரி, இப்ப இந்த செலவுகளோட உண்மையான நிதி விளைவுகள பத்தி பார்க்கலாம். குறிப்பா நம்ம கடனை எப்படி பார்க்கறோம், எப்படி உணர்றோங்கிறத பத்தி. ஆராய்ச்சியாளர்கள் கடனை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு, மளிகை, பெட்ரோல் மாதிரியான அன்றாட செலவுகளால் வர சாதாரண கடன். இன்னொன்னு, வெக்கேஷன், கச்சேரி மாதிரியான அப்பப்போ வர்ற செலவுகளால வர்ற அசாதாரண கடன். நீங்களே சொல்லுங்க, இதுல எந்த கடனை நினைச்சு நாம அதிகமா குற்ற உணர்ச்சி அடைவோம்னு நினைக்கிறீங்க? ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? உங்க கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹோட்டல் பில்லும் பெட்ரோல் செலவும் எல்லாம் வெறும் நம்பரை கலந்துதான் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம மனசு பாக்குற அந்த உளவியல் வித்தியாசத்தை இந்த ஸ்டேட்மெண்ட் சுத்தமா மறைச்சிடுது. இதோ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான பதில். பாஸ்டன் பல்கலைக்கழகத்தோட ஆய்வுப்படி, நாம ஒரு வெக்கேஷனுக்கு வாங்கின கடனை விட மளிகை பொருட்களுக்காக வாங்கின கடனை நினைச்சுதான் அதிகமா கவலைப்படுறோமா? இது கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? இதுக்கு என்ன உளவியல் காரணமா இருக்கும்? ஏன் நம்ம அன்றாட தேவைகளுக்காக கடன் வாங்குனா அத நினைச்சு ரொம்ப மோசமா ஃபீல் பண்றோம்? ஏன்னா அந்த சாதாரண கடன் நம்மளோட ஒரு பட்ஜெட் தோல்வியா உணரப்படுது.
இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த திரும்ப திரும்ப வர்ற செலவுகள். இதுக்கு போய் கடன் வாங்குறது நம்ம நிதி நிர்வாக திறமைய மேலேயே நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதனால தான் அந்த குற்ற உணர்ச்சி. பாருங்க, இந்த சின்ன ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக் நிஜத்துல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு ரிசர்ச்ல என்ன பண்ணாங்கன்னா, மக்களோட கடனை அசாதாரண செலவு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புனாங்க. நம்புவீங்களா? அப்படி அனுப்புனதுக்கே அவங்க சராசரியா $82.90 அதிகமா கடனை திருப்பி செலுத்திருக்காங்க. பாத்தீங்களா, நம்ம மனச மாத்துறது நம்ம பர்ஸையும் எப்படி மாத்துதுன்னு. ஓகே, இப்போ இந்த உளவியல் பொறிகளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இது முதல் படி. அடுத்தது என்ன? இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? வாங்க, இந்த நுகர்வோர் சுழற்சியை உடைக்கிறதுக்கான சில பிராக்டிக்கல் வழிகளை பார்க்கலாம். இந்த டெட்டரோ விளைவை ஜெயிக்கிறதுக்கு இதோ 3 சிம்பிள் வழிகள். 1. தேவையில்லாத எந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. அந்த ஆசை குறையதான் பாருங்க. 2. ஒரு புது பொருள் வீட்டுக்குள்ள வந்தா கண்டிப்பா ஒரு பழைய பொருள் வீட்டை விட்டு வெளியே போகணும். கடைசியா, பொருட்களை அப்கிரேட் பண்ணணும் தோணும்போது அதுக்கு பதிலா உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஒரு புத்தகம் படிங்க, இல்ல ஒரு புது ஸ்கில் கத்துக்கோங்க. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். நம்மளோட இலக்கு வெறுமன பொருட்களை அதிகமா சேர்த்துக்கிட்டே போறதா இருக்கணுமா, இல்ல நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு சிறந்த வாழ்க்கைய வாழ விரும்புறதா இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க.